ஏன்னா ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்லேயே அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்தது, ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க. அந்த டீச்சர் பண்ணாமலே பண்ணிட்டாங்க, ஒரு தப்பு பண்ணாங்க, முடி வெட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை உண்டாச்சுங்க. பாரதி அந்த டீச்சர் பண்ணல, ஆக்சுவலா சிசர் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த குழந்தை போய் வீட்டுல சொல்லிடுச்சு. வீட்லயும் ரொம்ப மோசமான சூழ்நிலை. ஸோ இந்த இதை வந்து அந்த பேரண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்க, அந்த டீச்சரை இமீடியட்டாக டெர்மினேட் பண்ணாங்க. நீங்கள் சன் டிவியில் பார்த்துருக்கோம் அவங்க பட்ட பாட. அந்த டீச்சரோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க மேலே ஒரு துப்பட்டாலாம் போத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லா மீடியா ஃபுல்லாக அவங்கள துரத்துது. அப்புறம் ஒரு இது இல்லைங்க. அப்போ வந்து இப்படிக்கு ரோஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு இருந்தது. அதில் அந்த டீச்சரை பேசுனாங்க. நீயா நான் கோபிநாத் வச்சு செஞ்சாங்க அந்த டீச்சரை. ஸோ சப்போர்ட் பண்ணலை. அந்த டயத்தில் வந்து அந்த டீச்சரை வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல. பிரின்சிபலோ மேனேஜ்மெண்ட்டோ நாங்கள் இன்க்ளூடிங் நாங்கள் எங்கள் கோர்ஸோட டீச்சர்ஸ் இருந்தோம். யாருமே போய் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசலைங்க. இவாஸ் ஒன்லி சஃபரராக இருந்தாங்க. அப்பையும் அந்த பேரண்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்காக எந்த இதுவுமே பண்ணிக்கல. அவங்க பண்ணது தான் கரெக்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் அது ப்ரூவ் ஆச்சுங்க கோர்ட்டில். வந்து எங்கள் சைடு ஸ்கூல் சைடு தான் அதுக்கு ஜட்மெண்ட் கிடைச்சிதுங்க. பண்ணலை, தப்பு தான், பேரண்ட் தான். ஆனால் அதை வந்து மீடியா சொல்லலை. பெரிய இது நடக்குது. ஒரு 5-6 வருஷம் அந்த டீச்சரோட லைஃப் போச்சுங்க. அதுக்கப்புறமா எப்படிங்க அவங்க எந்த ஸ்கூலில் எடுத்துப்பாங்க? அவங்க ஒரு பிளாக் மார்க் ஆயிடுச்சு இல்லைங்க. ஸோ அது வீடியோட நோக்கம் இல்லை, கெடுக்கிறது மட்டும் தான், ஆக்குறது